புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை மற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புனிதமான தீனை கொண்டு எங்களை சிறப்பாக்கி இருக்கின்றான். தீனை தவிர எங்களுடைய சிறப்புக்கும் கண்ணியத்துக்கும் உயர்வுக்கும் வெற்றிக்கும் அல்லாஹ் வேற எதையுமே அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. தீனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றிக்குரிய, சிறப்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய ஒரு விடயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். சில உலகத்தில் வாழ்வதற்கென்று வழிகாட்டப்பட்ட ஒரே ஒரு தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். வாழ்வதற்கு வழிகாட்டப்பட்ட ஒரு சமூகம் என்றால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல் எங்களை தவிர யாருடைய கையிலுமே கிடையாது. இன்ன தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீன் இஸ்லாம் மாத்திரம்தான். சில இஸ்லாம் வாழுகின்ற வழிகாட்டல், சில மார்க்கத்வடி வாழுகின்ற ஒன்றென்றால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். மற்ற யாராலுமே வாழ முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு வாழுகின்ற மார்க்கம் கிடையாது. உலகத்திலே ஒரு கூட்டம் நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது. இன்னொரு கூட்டம் வேதத்தை மாற்றிவிட்டார்கள், வாழ்வதற்கு இயலாது. எனவே அவர்களெல்லாம் வாழுகின்றார்கள் மனோ இச்சைப்படி, மார்க்கத்தின்படி வாழவில்லை, மனோ இச்சைப்படி வாழுகின்றார்கள். சரி, மனோ இச்சைப்படி வாழுகின்றவர்களைத்தான் அல்லாஹ் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கின்றான். உலாய்க்க கல் அண்ணாம் பல்ஹும் அவல்லே, இவர்கள் மிருகங்களைப் போலதான். மிருகங்கள் சாதாரண ஆடு மாடுகள் மட்டுமல்ல, அதைவிடவும் கேவலமானவர்கள், அதைவிடவும் மோசமானவர்கள் என்று மார்க்கத்தை விட்டுவிட்டு மனோ இச்சைப்படி வாழுகின்றவர்களை அல்லாஹ் மிருகங்களாக கேவலப்படுத்தி அல்லாஹ் கூறுகின்றான். சில இவர்களுடைய கேவலம் உலகத்திலே சொல்லப்படுவது மாத்திரமல்ல, மறுமையிலே காட்டப்படும், ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வாறு அவர்கள் நாங்கள் மிருகங்களை விட கேவலமானவர்கள் தான் என்பதை உணர்வார்கள் என்றால், கயாமத்து நாளையிலே அல்லாஹ் நீதியை வெளிப்படுத்துவான். நன்மைகளும் தீமைகளும் எடுத்து காட்டப்பது, மக்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய நீதியை விலங்குகள் உட்பட அல்லாஹ் தஆலா நிலைநிறுத்தி காட்டுவான். விலங்குகளுக்கும் பழிவாங்கப்படும். இறுதியாக விலங்குகளை, பறவைகளை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் மண்ணோடு மண்ணாகி விடுங்கள், அழிந்து விடுங்கள் என்று கூறப்படும். அதற்கு அங்கால் அவர்கள் வாழ்க்கை கிடையாது. இந்த காட்சியை காத்துக் கொண்டிருந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனி குந்து துராபா, நாங்களும் இந்த விலங்குகளைப் போல மண்ணோடு மண்ணாக இருக்கின்ற முடிவு வந்திருந்தால் நெல்லா இருந்திருக்குமே, நாங்கள் அழியாமல் நாங்கள் நிற்கிறோமே என்று ஆசைப்படுவார்கள். எதற்கு ஆசைப்படுவார்கள்? மிருகங்களைப் போல ஆகுவதற்கு ஆசைப்படுவார்கள். கயாமத்து நாளையிலே மார்க்கப்படி வாழாமல் மனோ இச்சைப்படி வாழ்ந்த அனைவரும் ஆசைப்படுகிற ஒன்றுதான், மனிதர்களுடைய அணியிலே நாங்கள் நிறுத்தப்படாமல் விலங்குகளுடைய அணியிலே, எந்த அணியிலே நாயும் கழுதையும் நிற்கின்றதோ, பன்றையும் எருமையும் நிற்கின்றதோ, அந்த அணியிலே நானும் நின்றால் பாக்கியம் என்று கருதுவார்கள். ஏன்? அவைகள் எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் மனிதர்கள் அழிய மாட்டார்கள். அவர்களுக்கு கொண்டு நிரந்தர சுவர்க்கம் கிடைக்கும் அல்லது நிரந்தர நரகம் கிடைக்கும். மனேச்சைப்படி வாழ்ந்தவர்கள் நிரந்தர நரகம் போகணுமே என்பதை கண்ணால கண்டதும் மிருகமாக ஆயிருந்தால் நெல்லுமே என்று ஆசைப்படுவார்கள். ஏன்? உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கென்று வழிகாட்டப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை முறை தீனுல் இஸ்லாம் தான். சில தீன் நாம் ஒரு இனத்தின் அடையாளம் இல்லை, வாழ்வதற்கெல்லாம் தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கைப்படி நாம் எப்போது வாழுவோமோ அப்போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உண்மையான கண்ணியத்தை இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சில வேதம் இல்லாமல் வாழ முடியாது, மார்க்கம் இல்லாமல் வாழ முடியாது. நாஸ்திகளுக்கு மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான் யஹூதிகள், நசராக்களுக்கு. அவர்கள் அந்த வேதத்தை வாழ்வதற்கு பயன்படுத்தவில்லை, மாற்றிவிட்டார்கள். சொல்லாததையெல்லாம் உள்ளுக்குள் புகுத்தினார்கள். இல்லாததையெல்லாம் தங்களுடைய கையால் எழுத ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களை லானத் செய்தான். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இன்டில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திலே அவர்கள் சொல்லாததை தங்களுடைய கரங்களால் எழுதிவிட்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததென்று பொய் சொல்கின்றார்களே, இவர்களுக்கு கேவலம்தான், இவர்களுக்கு நரகம்தான், அழிவுதான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதுவா செய்திருக்கிறான்.
அவர்கள் வேதத்தை வித்தார்கள், எழுத்துக்களை மாற்றினார்கள், மட்டுமல்ல கருத்துக்களை மாற்றினார்கள். என்ன கருத்து கொடுக்கணுமோ கருத்தை மாற்றி கொடுத்தார்கள். இதனால வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு வேதமாக அந்த வேதம் ஆகிவிட்டது. அது வாழ இயலாது. குர்ஆனை அல்லாஹ் அதை விட்டு பாதுகாத்திருக்கிறான். எழுத்துக்களை மாற்ற இயலாது, ஏதாவது ஒன்றை புகுத்த இயலாது. மாற்றி பார்த்தார்கள் யகூதிகள், புகுத்தி பார்த்தார்கள் இந்த யகூதி நசராக்கள், ஆனால் அது இடம் பிடிக்கவில்லை. அல்லாஹ் ஹிஃப்தின் மூலமாக, ஹாஃபிஸ்கள் மூலமாக குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஒரு ஹர்ஃபும் கூடாது, குறையாது. கருத்துக்களை மாற்றி கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இமாம்களை உருவாக்கி இஜ்மா மூலமாக, கியாஸ் மூலமாக கருத்துக்களை திருப்ப இயலாமல் இதுதான் கருத்து என்று நிறுத்திப்பித்திருக்கிறார். இது திருப்ப இயலாது. இவ்வாறு குர்ஆனுக்கு அல்லாஹ் எழுத்துக்கும் கருத்துக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார். இத்தோடு நிற்க இயலாது, வாழ வேண்டும். இதை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். மாற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுப்பான். உமர் அவர்கள் பைத்துல் மக்திஸை கைப்பற்றுவதற்கு செல்கின்றார்கள். வெற்றி கொண்டாட்சி அதனுடைய சாவியை கையிலே எடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதன் முடிவிலே முன்னால் உள்ள தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள், அவருடைய சில கருத்துக்கள் இருந்தது, அதை வெட்டி சொன்னார்கள். குன்னா அதல்லன்னாஸ், நாங்கள் ஒரு கேவலமா வாழ்ந்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சிலர் அந்த நேரத்தில் கொஞ்சம் சடவாதம் பேசினார்கள். வாகனத்தை மாற்றி போங்க, கண்ணியமான போறங்க, உடுப்பை மாத்துங்க, ஒட்டு போட்ட உடுப்பை கொடுத்து கொண்டா கண்ணியமான சபைக்கு போறது, என்னத்தை நினைப்பார்கள் அவர்கள்? நம்முடைய சிந்தனை இருப்பது போல சிலர் பேசினார்கள். அவர்களை பார்த்து இறுதியாக ஹஸரத் உமர் சொன்னார்கள், பழைய நிலை யோசித்து பாருங்கள், எப்படி இருந்தோம்? குன்னா அதல்லன்னாஸ், மனிதன் என்றே கணக்கெடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் கேவலத்தின் அடித்தளத்திலே இருந்தோம். அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டுதான் எங்களை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்தை வேறொன்றை சேர்த்தல்ல, இஸ்லாத்துல வேறொன்றை சேர்த்து எங்களுக்கு கண்ணியம் கிடைக்கவில்லை. சரி, அல்லாஹ் வஹ்தஹுவா இருக்கிறான். அல்லாஹ் எப்படி இணை இல்லாத, துணை இல்லாத, தனித்தவனா இருக்கிறானோ, அவன் தந்த தீனுக்கும் ஒரு இணை தேவையில்லை. இஸ்லாத்தோட என்னொன்றை இணைத்து இஸ்லாத்தை உயர்த்த தேவையில்லை. முஸ்லிம்களுடன் இஸ்லாத்துடன் வேறொன்றை சேர்த்து முஸ்லிம்களை உயர்த்த தேவையில்லை. எப்படி அல்லாஹ் அவை ஷிர்க்கை விட்டு தனித்தவனோ, அல்லாஹ் இந்த மார்க்கவும் அது தனித்தது, தனித்து நின்று அது அனைத்தையும் நிலைநிறுத்தி காட்டும். எனவே எங்களுக்கு கிடைத்த கண்ணியம் எல்லாம் பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். எனவே இதெல்லாம் அறிந்து தெரிந்ததுக்கு பின்னாலது யாராவது இஸ்லாத்தை தவிர வேறு உயர்வுண்ட கொண்டு, இஸ்லாத்துக்கு அப்பால உள்ள ஏதாவது விடயத்தை கொண்டு தங்களுடைய கண்ணியத்தை தேடுவார்களோ, முடிவென்ன நடக்கும் தெரியுமா? அதல்ல அல்லாஹ் மீண்டும் எங்களை பழைய படுகொலையிலே தள்ளி விடுவான், மீண்டும் எங்களை கேவலமான சமூகமாக ஆக்கி விடுவான் என்று அன்று அது உமர்தவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை மட்டுமல்ல, கயாமனால் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்தின் மைதானத்தை முன்னோக்கித்தான் பேசியிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை கொண்டு உயர்த்தப்பட்ட முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு வேறெங்கேயாவது பார்வையை, சிந்தனையை செலுத்தி அதுக்குள்ளால முன்னேறுவோம் என்று யோசிப்பார்கள் என்றால் அல்லாஹ் அதுக்குள்ளாயே கீழே விழித்தாட்டி விடுவான். எனவே சோழர்களே, உறுதியான முடிவு செய்யப்பட்ட விடயம்தான் கண்ணியம் எங்க இருக்குது, ஏதால வருகிறது, யாருக்கு போய் சேர்கிறது? குர்ஆன் அதை முடிவு செய்து விட்டது. ஒலில்லாஹில் ஐஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாக்கின்னல் காஃபிரூன லா யஅலமூன். இந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது ரசூலுக்கு சொந்தமானது, மூமின்களுக்கு கிடைக்கக்கூடியது. அல்லாஹ்விடத்தில் தான் முழு கண்ணியத்தின் பொக்கிஷம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுக்கிறான். ரசூலுடைய வழிமுறையிலே மூமின்களுக்கு வந்து கிடைக்கிறது. இதை தவிர வேறொரு தட்டி கொண்டு கிடையாது. கண்ணியத்துடைய வழி அல்லாவும் ரசூலும் தான். அவருடைய கையிலே தான் அல்லாஹ் கண்ணியத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். வேற எங்கெல்லாம் கண்ணியமும் சிறப்பும் தெரிகிறதோ அதெல்லாம் போலியாக செய்யப்பட்டவைகள் தான் கொஞ்ச நேரத்தால போய்விடும். சரி, அல்லாஹ் கண்ணியம் உள்ளவன், அல்லாஹ் கண்ணியத்திலே முழுமையானவன். அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு களங்கம் கற்பிக்க முடியாது. சில மக்கள் கற்பித்து விட்டார்கள். யகூதிகள், நசராக்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலே கை வைத்தார்கள். என்ன நடந்தது? அதனுடைய விபரீதம் என்ன நடந்தது? அல்லாஹ் அதை சொல்லி காட்டினான். இவர்கள் அல்லாஹ்வை மதிக்கவில்லை. ஒமா கதருல்லாஹ கதரிஹி, அல்லாஹ்வை பற்றி இவர்கள் போட்ட கணக்கிருக்கிறே, மதிப்பிருக்கிறே, தவறான மதிப்பீடு செய்து விட்டார்கள்.
உலகத்தில் ஒவ்வொரு கண்ணியத்தையும் மதிப்பீடு செய்கிறோம். இவருடைய தரம் என்ன, இவருடைய அதிகாரம் என்ன, இவருடைய பேச்சு என்ன, தரம் மதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பற்றிய மதிப்பீடு தவறிழைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய மதிப்பு என்ன, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டான். உதாரணத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ. அல்லாஹ் எவ்வளவு சக்தியுள்ளவன், எவ்வளவு ஆற்றலுடையவன், எவ்வளவு அதிகாரம் உள்ளவன், எப்படி ஆட்சி படைக்கக்கூடியவன், அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதிலே அடக்கி வைக்கக்கூடியவன். என்ன செய்வான் தெரியுமா? முழு பூமியும் அல்லாஹ்வுடைய பிடியிலே அடங்கிவிடும். அல்லாஹ் முழு பூமியையும் ஒரு பிடியிலே அடக்கி விடுவான். 7 வானங்களையும் ஒரே சுருட்டுவையில சுருட்டி விடுவான். அனைத்தையுமே அடங்கி ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் அற்று போய்விடும். உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாமானம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைத்தும் அடங்கி ஒடுங்கி அழிந்து போகக்கூடிய ஒன்றுதான். சரி, அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்துக்கு களங்கம் கட்டிவிட்டார்கள். உலகத்திலே அவருடைய தாக்கம் இருக்குது. குர்ஆன் சொல்லுகிறது, தகாது ஸமாவாதி யத்தஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதஹிருல் ஜிபால். இந்த வானம் வெடிக்க பார்க்குது. இந்த பலமான வானம் சாதாரண பேப்பர் துண்ட போல அல்ல. உங்களை மேல மிகவும் பலமான உறுதியான வானங்களை படைத்து வைத்திருக்கிறோம். இந்த உறுதியான வானத்துக்கு என்ன நடக்க பார்க்குது? அது வெடிக்க பார்க்குது. இந்த பூமி பிளக்க பார்க்குது. இந்த மலைகள் எல்லாம் வடித்து பறக்க பார்க்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்க பார்க்குது? இங்கே ஒரு விடயம் பேசப்பட்டு விட்டது. பாரமான ஒரு விஷயம் பேசப்பட்டு விட்டது. அந்த பேச்சுடைய பாரம் இந்த வானத்தினால நிலைத்திருக்க முடியாமல் இருக்குது. அது வெடிக்க பார்க்குது. இந்த பூமியினால சும்மா இருக்க முடியாமல் ஆகிவிட்டது. அது வெடிக்க பார்க்குது, பிளக்க பார்க்குது. மலைகள் எல்லாம் பறக்க பார்க்குது. என்ன நடந்து விட்டது? ஒரு பாரமான ஒரு விஷயம் ஒன்று நடந்து விட்டது உலகத்திலே. என்னது? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிவிட்டார்கள். இந்த யஹூதிகள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கின்ற அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு களங்கம் கற்பிக்கும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். இது வெறும் பேச்சல்ல, இது எவ்வளவு பயங்கரமான பேச்சு, எவ்வளவு பாரதூரமான பேச்சு. இது எவ்வளவு பாரதூரம்! வானத்தால தாங்க இயலாது, பூமியால பொறுத்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ் வானத்தையும் பூமியை அமைதிப்படுத்தியிருக்கிறான். நீங்க வெடிக்க வானாது, பிளக்க வானாது, பறக்க வானாது, நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள் வரும் என்று அல்லாஹ் படைப்புகளுக்கு வைத்திருக்கிறான். இல்லை என்றால் வெடித்து பறந்திருக்கும். எதற்கு? இந்த வார்த்தைக்காக வேண்டி. சரி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் களங்கம் கற்பிக்கின்ற ஒரு வார்த்தை மிகவும் பயங்கரமானது. சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நாமும் சில வேளை ஈமான் இல்லாமல் நாஸ்திக உணர்விலே ஈமானுடைய பலவீனத்தின் காரணமாக உலகம் ஒரு போக்கிலே ஈடுபட்டு போகின்ற பொழுது சில விஷயங்களை மாறி பேசிவிடுகிறோம். ஈமானுக்கு மாற்றமாக பேசிவிடுகிறோம். சில பேச்சுக்கள் யோசித்து பேச வேண்டும். இது ஷரியத்துக்கு உட்பட்ட பேசா, சுன்னத்துக்கு அடங்குற பேசா, சரிதானா? தாக்கம் எவ்வளவு பெரிய முசீபத்தை கொண்டு வரும். யோசித்து பேச வேண்டும். அல்லாஹ்வை விட்டு வைக்கிறான், பிடிப்பான். அல்லாஹ் பிடித்து காட்டியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படும் முறையில் பேசியவர்கள் எல்லாம் பிடித்திருக்கிறான். அல்லாஹ் சிலரை உலகத்தின் பார்வைக்கு பிடித்து காட்டியிருக்கிறான். ஃபிரௌனை அல்லாஹ் பிடித்து காட்டியிருக்கிறான். என்ன பிடியாது? நகாலல் ஆகிரத்தி வல் ஊலா. அவருடைய 2 பேச்சுக்கு பிடித்த பிடிதான் இது. ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் சொன்னான், மமதையிலே சொன்னான், தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் ஆயுதத்தையும் ஆழ்பலத்தையும் வைத்து தன்னை மறந்து பேசினான். மாலி அராக்கின் இலாகன் கைரி, என்ன தவிர யாரும் இருக்கிறார் இந்த உலகத்தில்? என்னை அடிக்க யாராவது இருக்கிறாங்களா? எங்களை விட பெரிய சக்தி இருக்கா என்று அப்படி ஒரு பேச்சு ஒன்று மமதையிலே பேசினான். பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பேசினான், உறுதியாக பேசினான், ஆனா ரப்பு கமல் ஆலா, இல்ல நான் தான் ஆள், நான் தான் ஆகப்பெரிய ரப்பு என்று பேசினான். 2 பேச்சுக்கும் அல்லாஹ் பிடித்த பிடிதான் இன்று வரை உலகம் அடையும் வரை அல்லாஹ் ஒரு பாடமாக காட்டுகிறான். முழு வாழ்க்கைக்கும் பிடித்த பிடி அல்ல, 2 பேச்சுக்கும் அல்லாஹ் பிடித்திருக்கிறான். இப்படித்தான் பிடிப்போம். பேசுகின்றவர்கள் யோசித்து பேசட்டும். அதிகாரத்துக்காண்டி வாக்கி வந்ததெல்லாம் பேசவானாது. தட்டி கேட்க ஆள் இல்லை என்று நினைத்த மாதிரி பேச இயலாது. பேச்சுக்கள் ஈமானியத்தான பேச்சா இருக்கணும். அல்லாஹ்வை மறந்து பேசிவிடக் கூடாது. ஷரியத்தை சுன்னத்தை புறக்கணித்து பேசிவிடக் கூடாது. அல்லாஹ் ஒரு பாடமாக காட்டியிருக்கிறான்.
வெறும் பேச்சுத்தானே என்று வளவலண்டி பேசுகின்றவர்கள் யோசிக்க வேண்டும். இந்த பேச்சுக்கெல்லாம் அவதானிக்கப்படுகிறது. அல்லாஹ் பிடிக்க இருக்கிறான், உலகத்திலேயே பிடித்து விடுவான். சிந்தித்து பேச வேண்டும். எனவே சோழர்களே, அல்லாவின் கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படுத்த அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் அதை பிடிக்கிறான். இதே போலதான் ஒலில்லாஹில் ஐஸத்து ஒலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம் அல்லாஹ்வினால சொந்தமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை அல்லாஹ்வை தவிர யாராலுமே அதை பறிக்க முடியாது, குறைக்க முடியாது. அதிலே அவர்களால் எந்த விதமான களங்கத்தையும் கற்பிக்க முடியாது. அல்லாஹ் ரசூல்மார்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். அனைத்து ரூஹிலே இருந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட முஸ்தபாவாக இருக்கின்றார்கள். அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபாக, நேசராக அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்னாலே அவருடைய புகழை அல்லாஹ் உலகத்திலே அறிமுகப்படுத்தி விட்டான். முந்தைய வேதங்கள் எல்லாம் புகழப்பட்ட அகமதாக, முஹம்மதாக அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ் நீண்ட ஒரு அறிமுகம் செய்திருக்கிறார். பின்னால் ஒரு நபி வரை இருக்கிறார். அவருடைய பெயர் அகமது, முகமது என்று சொல்லப்படும். அவருக்குரிய அங்க அவயவங்கள், உச்சி முடியிலிருந்து முழு உறுப்புகளையும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். அவர்களுக்கு ஒரு கலாம் கொடுக்கப்படும். தூபாலிமன் சமிய கலாமஹு வ தஆ, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதத்தை யாரெல்லாம் கேட்டு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். கேட்டார்கள், யா அல்லாஹ், தூபா என்றால் என்ன என்று. அல்லாஹ் சொன்னான், அது சஜரத்தில் ஜன்னத்தி கரஸ்ஹாபி எதைய என்று 2 கையினாலும் நாட்டிய ஒரு சுவர்க்கத்து மரமாக இருக்கிறது. அதன் அடியிலிருந்து நீரூற்று வருகின்றது. அது மதுரமானதாக இருக்கிறது, தேனை விட இனிமையாக இருக்கிறது, பாலை விட சுவையாக இருக்கிறது, கசீருடைய மனமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஏராளமான அவருடைய சிறப்புக்களை எல்லாம் சொன்னான். ஈசரசன் கேட்டார்கள், யா அல்லாஹ், குடிப்பதற்கு கொஞ்சம் தாவேன் என்று. அல்லாஹ் சொன்னான், ஹராமுன் அல நபியின் ஹத்தா யஷ்ரப மின்ஹா ஹாதன் நபியில் உம்மி, இந்த உம்மி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கும் வரையில் எந்த நபியும் குடிப்பதை நான் ஹராமாக்கி விட்டேன். இவர்கள் குடித்ததுக்கு பின்னால்தான் அடுத்தவர் குடிக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை அறிமுகப்படுத்தினார். கடைசியாக நபியர் இருக்கிறார், அகமது முஹம்மது என்று சொல்லப்படும். அவர் என்னை கோபிக்க மாட்டார், நான் அவரை கோபிக்க மாட்டேன். அவரை தவறிழைப்பதற்கு முன்னாலேயே அவரை நான் மன்னித்து விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில இப்படியாக பிறப்பதற்கு முன்னாலேயே சிறப்பிக்கப்பட்ட நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். பிறந்ததைக்கு பின்னாலையும் அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கின்றான். எதுவரை உயர்த்தியிருக்கிறான்? நபியே, உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்ல அல்லாஹ் உயர்த்தியது. அரசாங்கம் உயர்த்தியல்ல, கூடக்கில்ல பாட்டி ஆட்கள் சேர்ந்து உயர்த்திய ஒன்றல்ல, காலத்துக்கு உயர்த்தப்பட்ட ஒன்றல்ல, இடத்தினால உயர்த்தப்பட்ட ஒன்றல்ல, அல்லாஹ்வினால உயர்த்தப்பட்டது. இவர்களுடைய பெயரை எல்லாம் உயர்த்தி இருக்கின்றான். உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் மாறி மாறி வினாடிக்கு வினாடி இடங்களுக்கு இடத்துக்கு இடம் அங்கே அதான், இகாமத், குனூத் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த அதானிலே, இகாமத்திலே, அந்த குனூத்திலே, அத்தஹியாத்திலே, எல்லாத்திலேயும் அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வந்து கொண்டே இருக்கும், வராமல் இருக்க இயலாது. எனவே எங்கேயாவது இடத்துல இந்த நேரத்திலே அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது இகாமத் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அத்தஹியாத் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது குனூத் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது அங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் வந்து கொண்டே இருக்கிறது. இல்லாமல் ஆக்க இயலாது, குறைக்க இயலாது. ஏன்? அல்லாஹ் உயர்த்தி விட்டது, நாமுடைய பெயரை உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த உயர்வை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். சரி, அல்லாஹ் தஆலா எதுவரை உயர்த்தினான்? பெயரை மட்டுமல்ல, ஆளையே அல்லாஹ் உயர்த்தி விட்டான். நபி ஸல்லல்லாஹு பெயர் மட்டும் போகவில்லை, நபியையே அல்லாஹ் உயர்த்தினான். சமூகத்து முன்னால் மிம்பர் படியிலே 2-3 படி உயர்ந்து நின்று சமூகத்துக்கு அல்லாஹ்வுக்கு அடிமைத்துவம் எப்படி செய்யணும் என்பதை சொல்லி காட்டினார்கள். அந்த அடிமைத்துவத்தின் உச்சக்கட்டத்தில் தான் நின்று வாழ்ந்து காட்டினார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை உலகத்தின் மேலே உயர்த்தினான். சித்ரத்துல் முந்தகா வரை உயர்த்தி, மலக்குகளும் போக இயலாத அதுக்கு அப்பால் உள்ள இடம் வரையும் அல்லாஹ் உயர்த்தி விட்டு, ஏன் உயர்த்தினன் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன், இந்த இரவு
இந்த மேராஜுடைய இரவு நபியர்களை இந்த இரவு பயணம் செய்து உயர்த்தினது இருக்கிறது. யாரை உயர்த்தி இருக்கிறது? அபுதஹு, தன்னுடைய அடிமையை உயர்த்தி இருக்கிறார். சரி, அடிமைத்துவம் தான் அல்லாஹ்விடத்தில் உயருகின்ற ஏணியே தவிர வேற எதுவுமே கிடையாது. எங்களுடைய தீன் முழுக்க முழுக்க அடிமைத்துவத்தின் வெளிப்பாடுதான். அடிமையாக வாழ்ந்து காட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடிமையாக வெளிப்படுத்தினார்கள். அடிமை அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைத்துவம் எப்படி காட்டுவது? அதை உச்சக்கட்டத்தில் நின்றார்கள். அதனால் அல்லாஹ் உயர்த்தி காட்டினான். எங்களுடைய உயர்வும் அதுதான். நாம் ஏறுகின்ற படி அதுதான். அடிமைத்துவம் என்ற படியிலே தான் ஏற இயலும். வேறு எந்த படியில ஏறினாலும் சறுக்கி விடுவதை தவிர ஏறி செல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வு தான் எங்களை அல்லாஹ்விடத்திலே உயர்வை தரும். எனவே அல்லாஹ் தஆலா யாரும் உயர முடியாத இடத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அந்த உயர்வை யாராலுமே உலகத்தில் தாழ்த்த முடியாது. அடுப்பிலே இருக்கின்ற நெருப்பை ஒரு வாளி தண்ணி அள்ளி கொண்டு போய் ஊற்றி அதை அணைத்து விடலாம். அதே சிந்தனையில் ஆகாயத்திலே இருக்கின்ற அந்த சூரியனையும் அணைத்து விடுவோம் என்று தண்ணீர் அள்ளி ஊத்த போனால் விமானத்திலே தண்ணீர் ஏற்றிக் கொண்டு பறக்கிறார்கள். சூரியனுக்கு தண்ணீர் ஊற்றி அதை அணைத்து விடுவோம் என்றால் சரி, அதை எல்லாருமே ஒரு நையாண்டியாக, ஒரு மடத்தனமாக, ஒரு கேவலமான விஷயமாக, ஒரு பின்னடைவான விஷயமாக, தோல்வியாகத்தான் காப்பார்கள். இவர்களெல்லாம் பெரிய திட்டம் போகின்றார்கள். ஆயிரக்கணக்கான விமானங்களிலே, ராக்கெட்டுகளிலே தண்ணீர் ஏற்றி சூரியனை அணைக்கப் போகிறார்கள் சொல்லுவார்கள், அது எங்கேயோ இயந்து விட்டது, அதுக்கு எங்க தண்ணி தெளிக்க போறது, கணக்கெடுக்க மாட்டார்கள் என்ற மூல பிரதாபத்தைன்னு சொல்லுவார்கள். சூரியனை அல்ல, சூரியனை விடவும் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பெயரையும் தாத்தையும் உடம்பையும் அவருடைய புகழையும் அல்லாஹ் சூரியன் கண்ணுக்கு தெரிகின்ற தூரத்திலே இருக்கிறது, கணக்கெடுத்து சொல்லுகின்ற தூரத்திலே இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்த்தினானே, எத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? யாரால் அழைக்க முடியும்? சூரியனை சொல்லியாச்சு எத்தனை கோடி மைலுக்கங்கால இருக்குது என்று அதனுடைய தூரம் தெரியும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன தூரம், மேராஜுடைய தூரம், அது எண்களை எல்லாம் கடந்து விட்டது, எண்ணிக்கையெல்லாம் முடிந்து விட்டது. அந்த தூரத்துக்கு எல்லாம் உயர்த்தி விட்டான். யாருடைய பேச்சும் போய் அங்கே சேர முடியாது. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அனைத்து விடயங்களாலும் உயர்த்தி இருக்கிறான். அவருடைய சிறப்பும் கண்ணியமும் உயர்வும் உண்மைப்படுத்தப்பட்டு உயர்வுபடுத்தப்பட்டது. நபி அவர்களை அல்லாஹ் உண்மைப்படுத்தி, முஸ்லிம்கள் உண்மைப்படுத்தி, சஹாபாக்கள் மாத்திரமில்லை, நபுவத்தை எதிர்த்தவர்களும் நபி ஸல்லல்லாஹுடைய வாய்மையையும் உண்மையையும் உறுதிப்படுத்தினார்கள். நபுவத்தை மறுத்தார்கள், நபுவத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் நபி அவர்களுடைய வாய்மையை, அவருடைய உள்ளமையை, அவருடைய சிறப்பை அவர்களால் மறுக்க இயலாமல் போய்விட்டது. அதனால எதிரிகளின் நாவினாலே அல்லாஹ் தஆலா அஸ்ஸாதிக் அல்-அமீன் என்ற பெயரை எடுத்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் நபுவத்தை கொடுத்தான். இவர் எந்த விதமான களங்கமும் கற்பிக்க முடியாதவர், குறை தேடினாலும் குறை கண்ணுக்கு தென்பட முடியாதவர், எதிரிகளாலும் குறை காண முடியாதவர் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை கொடுத்தான். வரலாற்றினை பார்க்கிறோம். உத்பா, ஷைபா இவர்களெல்லாம் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த பேச்சை விட்டுவிடுங்கள், ஏகத்துவ பேச்சை விட்டுவிடுங்கள் என்று சில பேச்சுவார்த்தை பேசுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எல்லா பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், முடிந்தா பேச்சு, சரி நான் பேசுகிறேன் என்று இப்போது குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஓதி போய் அந்த சூரத்தின் இறுதியில் இடையில் உந்திருக்கும் சாய்கத்தன் மீது சாய்கத்தை ஆதின் வசமூத், இதை ஏற்றுக்கொள்ளலையா, இது படலையா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? தமூத் கூட்டத்துக்கு என்ன இடி வந்ததோ, என்ன அழிவு வந்ததோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுக்கு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். சமாளிக்க அனுப்பவில்லை, சாட்டு போக்குகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி கூட்டம் குடும்பம் தானே விட்டுக் கொடுப்போம் என்று பேசவில்லை. சொன்னார்கள், தீன் ஒத்த முடிவுதான், உங்களுக்கு படலியாயது. அப்படி என்றால் ஒன்றுதான் முடிவு. தமூத் கூட்டத்துக்கு ஒரே ஒரு இடி சத்தம் தான், அழிந்து போனார்கள், அதை தவிர வேறு ஒன்றுமில்லை, அதைத்தான் சொல்லுகிறேன். சொன்னதுமே நபுவத்தை பொய்ப்படுத்த வந்த உத்பா ஓடி வந்து நபியுடைய வாயை பிடித்து விட்டான். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, சொல்லாதீங்க சொல்லாதீங்க, ஏன் நீங்க சொன்னா நடந்துவிடும். நபுவத்தை பொய்ப்பிக்கிறான், நபியுடைய பேச்சை உண்மைப்படுத்துகிறான்.
நபுவத்து பொய் என்று சொல்லுகிறான். இந்த நபுவத்தை கொண்டு வந்த முகமது அவர்கள் வாய் திறந்து சொல்லிவிட்டால் பொய்யாகாது, அது உண்மைதான். அழிவை சொல்லுகிறார், எங்களுக்கு அழிந்து விடுவோம் என்று அவனை ஓடி வந்து வாயை பிடித்து மன்னிப்பு கேட்கிறான். நாமெல்லாம் வேற யாரு சாட்சி பெரியமான பிள்ளைகள், நானா தம்பிட பிள்ளைகள், ஆகவே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று மன்னிப்பு கேட்டான். உமையத் பின் ஹலப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திலே முறைகேடாக பேசினான். நான் கழுதை ஒன்று வளர்க்கிறேன், அதில் ஏறி வந்து உங்களை கொல்லுவேன் என்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் நான் தான் உன்னை கொல்லுவேன் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் சொன்னார்கள், நான் தான் உன்னை கொல்லுவேன் என்று சொன்னார்கள். வெளியிருந்து பெரிய ஏற்பாடு திட்டங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த யுத்த களத்தில் வருகின்ற பொழுது ஒரு அம்பை எடுத்து எறிந்தார்கள். அது கழுத்திலேயோ நெஞ்சிலேயோ பாஞ்சி வரவில்லை, லேசா கீழிக்கு போனது. கீறுதான், கீறு பட்டதுமே அவனுக்கு அந்த பாட்டை பட்டது. நபி ஸல்லல்லாஹு கையிலிருந்து பாஞ்சி அந்த அம்பு கீறு பட்டதுமே அந்த பேச்சு பட்டது. விழுந்தான், கத்தினான், உளறினான், கழுத கத்துவதை போல கத்தினான். அபூ சுஃபியான் ஏசினான், இந்த சின்ன கீறுதலுக்கு என்ன பாடுபடுகிறாய்? சொன்னான், இல்லை, யாரால் வந்தது தெரியுமா? இந்த முஹம்மதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வந்தது. நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அவர் என்னை எறியாமல் துப்பி இருந்தால் செத்திருப்பேன். ஏனென்றால் அன்று சொல்லிவிட்டார் நானே உன்னை கொல்லுவேன் என்று. அன்றிலிருந்து எனக்கு தெரியும் இவர் என்னை கொண்டே போற்றுவார் என்று. நபுவத்தை எதிர்க்கிறான். முஹம்மதுடைய பேச்சை மறுக்க முடியவில்லை. உண்மைப்படுத்தப்பட்ட நபி எதிரியினாலும் பொய்ப்படுத்த முடியாது என்பதை யுத்தத்துக்கு வாழேந்தி வெட்ட வந்த காவிரின் நாவினால் அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டினான். முஸ்லிம்கள் மட்டுமில்ல, எதிரிகளும் உண்மைப்படுத்தின ஒரு நபி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் இப்படியான ஏராளமான சம்பவங்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைத்துவத்தை அல்லாஹ் தஆலா சில யகூதிகள் பொய்ப்படுத்துகின்றார் என்றால் அந்த காலத்தையும் பொய்ப்படுத்தினார்கள். நபியர்களுக்கு உள்ளம் நொந்தது, பொய்ப்படுத்துகின்றார்களே. அல்லாஹ் சொன்னான், இது அவங்களுடைய குணம். நபியர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் அவங்களை. அப்படி என்றால் அது அவர்களுடைய அறிவல்ல, அவர்களுடைய ஆய்வல்ல, அவர்களுடைய திறன் அல்ல, அவர்களுக்கு கிடைச்ச சான்றுகள் அல்ல. அது அவங்களுடைய புத்தி அப்படித்தான், அவருடைய குணமே அப்படித்தான், அவருடைய இழி குணம் அப்படித்தான். அவர்கள் உங்களை மட்டுமில்ல, பக்கத்து முன்னால போன நபிமார்களுக்கு இந்த வேலை தான் செய்தார்கள். அவர்கள் யகூதியுடைய இழிகுணம் அதுதான். நபிமார்களை பொய்ப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இன்று மட்டுமல்ல, அன்றும் அவர்களுடைய இனத்துடைய சேர்ந்த ஒரு குணமே அந்த இழிகுணம் தான். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நபிமார்கள் என்ன செஞ்சா தெரியுமா? அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவன் பொய்ப்படுத்தினான், பொய்யாக போறதில்ல, அவன் தான் பொய்யாகுவான், அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் என்பதாக. இதே போல நபி அவர்களை பகிடி பண்ணினார்கள். எத்தனையோ விடயங்கள் சொல்லி சொல்லி பகிடி பண்ணினார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டினான். நபி அவங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் பகிடி பண்ணப்பட்டார்கள். அனைத்து நபிமார்களையும் மஜ்னூன் என்று சொன்னார்கள். அனைத்து நபிமார்களை இவர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் அவருடைய குணம் அப்படித்தான். அவருடைய இழிகுணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருடைய அறிவில என்ன இருக்கும் தெரியுமா? அவருடைய குணத்திலே பொய்ப்படுத்துதல், கிண்டல் பண்ணுதல், பகிடி பண்ணுதல், கேவலப்படுத்துதல், இது அவருடைய இழி குணத்திலே இருக்குது. அவருடைய அறிவில என்ன இருக்கு தெரியுமா? அறிவில இதுவல்ல, அவருடைய அறிவுரை என்ன இருக்குது? யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். அவர்கள் இது உண்மை நபி இவர்கள் தான், உண்மையான வேதம் இதுதான் என்பதில் அந்த யகூதிகளுக்கு அணுவளவும் சந்தேகம் கிடையாது. எந்த அளவு சந்தேகம் கிடையாது என்றால், பெற்றோருக்கு தங்களுடைய ஆம்புல பிள்ளையை எப்படி சந்தேகம் இல்லையோ, யாருக்காவது ஒரு பிள்ளையை கொண்டு போய் அதே கிட்டத்தட்ட அதே பேஸ் கட்டில் ஒரு பிள்ளையை கொண்டு போனா பாப்பா தடுமாறுவாரா? அவனா இவனா எந்த பிள்ளை என்று தடுமாறுவாரா? சரி, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை அடையாளம் காணுவதிலே பெற்றோருக்கு அனுபவம் தடுமாற்றம் இல்லையோ, இந்த யகூதியுடைய அறிவிலே இருக்கிறது இவர்தான் இறுதி நபி, இவர்தான் உண்மையான நபி, முந்தைய வேதங்கள்லாம் நன்மாரையில் சொல்லப்பட்ட உண்மை நபி இவர்தான் என்பதை அவருடைய அறிவிலே இருக்கிறது. ஆனால் அவருடைய இழி குணத்திலே இருக்கிறது. இவரை பகிடி பண்ண வேண்டும், இவரை கிண்டல் பண்ண வேண்டும், இவரை கேவலப்படுத்த வேண்டும். அறிவு வேற, அவரை இழி குணம் வேற. என்னால் அல்லாஹ் அவர்கள் லானத் செய்து விட்டான். வேதத்திலே விளையாடினவர்கள், நபுவத்திலே விளையாடினவர்கள், அவர்களை அல்லாஹ் லானத் செய்திருக்கிறான்.
கயாமனால் வரையும் உலாய்க்க எல் அனுகமுல்லா ஒயல் அனுகமுல்லாயினூன் அவர்கள் லானத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தில் கை வைத்தவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை, பிடித்திருக்கிறான். சிலருக்கு பிடித்த பிடியை உலகத்திலே காட்டியிருக்கிறான். ஆகப்பெரிய தொந்தரவு செய்தவர் தான் அபூ ஜஹல். அல்லாஹ் எப்படி பிடித்தான்? வெளியிலே பிடித்தது தெரியும், பதிலே நடந்த கேவலம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் பிடித்த பிடி யாருக்கும் தெரியாதல்லவா, அல்லாஹ் அதையும் கொஞ்சம் எடுத்து காட்டினான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலை வனம், கடுமையான வெயில், திடீரென ஒரு ஆச்சரியமான நிகழ்வு, பூமி பிளக்கிறது. ஒரு மனிதர் வெளியாகி வருகிறான். கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில், கதறி அழுத நிலையில், கருத்த உருவம் என்று யா அப்துல்லா இஸ்கினி, யா அப்துல்லா இஸ்கினி, ஏ அப்துல்லாவே தண்ணீரா தண்ணீரா என்று கேட்கிறார். இத்தனைக்கு மத்தியில் ஒரு பிரகாசமான உருவம் வெண்ணர் ஆடையுடன் அந்த வெயில் நேரத்திலே வானத்திலிருந்து இறங்குகிறது. அந்த உருவம் சொல்லுகிறது, ஏ அப்துல்லா லா துஸ்கி, ஏ அப்துல்லாவே கொடுக்காதே தண்ணி என்று சொல்லுகிறார். அப்துல்லா மஸ்ஊத் அவர்கள் என்ன நிகழ்வு என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள். பூமி மீண்டும் வரை உள்வாங்கி மூடிவிடுகிறது. வந்தவர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுகிறார். நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் விடயத்தை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பூமி பிளந்து வெளியில் வந்து கதறிக்கொண்டிருந்த அவன்தான் அதுவுல்லா அபூ ஜஹல். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எவ்வளவு கேவலம் இழிவுகளை கொடுக்க இயலுமோ கொடுத்தான். அல்லாஹ் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பிடி பிடித்தான். அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் என்பதை நான் விட்டுவிடவில்லை. நபியை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிடியிலிருந்து யாரும் தப்பே இயலாது என்று அல்லாஹ் அதை காட்டிக் கொண்டிருக்கிறான். வந்த வானவர் ஜிப்ரீல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். எனவே சகோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பும் உயர்வும் அது உயர்த்தப்பட்டு முடிந்துவிட்ட விஷயம். அதிலே மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இவரை யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவருடைய சிறப்பென்ன உயர்வென்ன என்பதை முஸ்லிம்களோ உலகத்திலே மற்றவர்களும் மதித்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா நபியுடைய அறிமுகத்தை உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான். திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லம் யபக ஷஜருன் வலா ஹஜருன் இல்லா ஹர்ர சாஜிதா. எந்த ஒரு மலை குன்றோ அல்லது மரங்களோ நபியர்களுக்கு பணியாமல் இல்லை, அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்கின்றது. மரத்துக்கும் தெரியும் இது முஹம்மது ரசூலுல்லாஹ், மலை குன்றுக்கும் தெரியும் இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்று மலைக்கும் மரத்துக்கும் அல்லாஹ் அது அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல, தாரமியிலே திருமீதிலே வந்திருக்கக்கூடிய விஷயம், ஃபமஸ்தக்பரஹு ஜபலுன் வலா ஷஜருன் இல்லா வஹுவ யகூல் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். எந்த ஒரு மலை குன்றோ மரங்களோ நபிகளை முன்னோக்குகின்ற பொழுது அவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சலாம் சொல்லாமல் இல்லை, நபியர்களை அடையாளப்படுத்துகின்றது. மரத்துக்கும் தெரியும், மரங்களுக்கும் தெரியும், மண்ணுக்கும் விண்ணுக்கும் தெரியும், அனைத்து படைப்பினங்களுமே அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய உடம்பை, அவருடைய செயலை, அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் தஆலா குறை தேடினாலும் குறையாக காண முடியாத அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் மனிதர்கள் எவ்வளவுதான் சிறப்புக்குள்ள மனிதர்கள் இருந்தாலும் அவருடைய உடம்புடைய எத்தனையோ குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அனஸ் அறிவிக்கின்றார்கள், தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியர்கள் கைருலா தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், வியர்த்து வடிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் உள்ள வியர்வைகளை அப்படியே வலித்து வலித்து ஒரு கீசாவிலே எடுக்கின்றார்கள். விழித்து பார்த்த நபியை கேட்டார்கள், என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அம்மையார், யார் ஸல்லல்லாஹு, எங்களுடைய அத்தரில் இதை கலந்து மனத்தை ஊட்டுவதற்கு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய வியர்வை நாட்டம் போவதற்கு நாம் அத்தர் பூச வேண்டும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை அத்தருக்கு மனத்தை கொடுக்கிறது. அந்த அளவு அத்தரை விடவும் பிரகாசமானதாக நறுமணம் உள்ளதாக நபியுடைய உடம்பிலிருந்து வெளிவருகின்ற வியர்வை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். எந்த விதமான மேகமே இல்லாத பரிபூரண சந்திரன் பிரகாசிக்கிற நாள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், சொல்லுகின்றார்கள், நான் சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன், மீண்டும் சந்திரனை பார்க்கிறேன். எந்த விதமான இருள் மேகமும் கொஞ்சமும் இல்லாத பளிச்சென்ன பிரகாசிக்கிறது சந்திரன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் சந்திரனை விடவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எனக்கு தென்பட்டார்கள். அந்த அளவு அல்லாஹ் நிறத்தாலும் குணத்தாலும் அனைத்து விடயங்களாலையும் உயர்த்தி வைத்த தெரிவு செய்த ஒரு நபியாகத்தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் எங்களுக்கு நபியாக ஆக்கி தந்திருக்கிறான். சில எதற்காக தந்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம், மூமின்களாக உங்களுக்கு கண்ணியம், கண்ணியப்படுத்துவதற்கான எல்லாம் தந்திருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கண்ணியம் மூமின்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறான். எப்படி கிடைக்க போகுது? இந்த நபியர்கள் கொண்டு வந்த அந்த மாரிஃபத்தை, அல்லாஹ் யார் என்ற மாரிஃபத்தை அடையுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அடையுங்கள், சுன்னத்தை அடையுங்கள். அதன் மூலமாக மூமின்களுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த கண்ணியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்துரிய வழியாக நபி வழி எல்லாம் தந்திருக்கிறான். எனவே சோழே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம், முஹப்பத் எங்களுடைய உள்ளங்களிலே அது ஊறி போய் விட வேண்டும், அப்படியே பதிந்து விட வேண்டும். ஏன் யஹூதியத் நஸரானியத்துடைய முஹப்பத் கலாச்சாரங்கள் கலட்டப்பட்டு வீசப்பட்டு விட வேண்டும். எனவே சஹாபாக்களுடைய முன்மாதிரி நாம் படிக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் ரெடியாக இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர் தலையிலே ஒரு தொப்பி போட்டிருந்தார்கள். அந்த தொப்பியை அணிந்துதான் யுத்தக்களம் செல்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே எதிரிகள் மத்தியிலே தொப்பி கலந்து கீழே விழுந்து விட்டது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இப்போது எதிரியை வெட்டுகின்ற விடயத்தை விட்டுவிட்டு தொப்பியை எடுப்பதற்காக வேண்டி மிகவும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவு ஈடுபட்டிருந்தார்கள் என்றால், தான் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, தொப்பியை எடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். தொப்பிதானே விட்டு போறீங்க, பாருங்க ஏன் இப்படி போறீங்க என்று சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? பார்வைக்கு துணியால் செய்யப்பட்ட தொப்பிதானே தெரிகிறது. இல்ல, அதிலே என்ன இருக்கு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வெட்டுகின்ற பொழுது புரட்சி எடுத்த இரண்டொரு முடி அதிலே இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்ட ஒரு முடி இருக்கிறது. லா யகூன இன்தி ஷஜரத்துன் மின்ஹு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முடி எனக்கிட்ட இருப்பது இருக்கிறது. அது இந்த முழு துனியா உலகத்தில் அத்தனை விடயங்களை விடவும் அது பெருமதியானது. முழு உலகத்தை இழந்து விடுவேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்ட ஒரு முடியை இழக்க மாட்டேன். முடியை மதித்தார்கள், உயிரை விடவும் முடியை மதித்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், உயர்த்தினான். எனவே சொல்லே, எங்களுடைய கண்ணியமும் உயர்வும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்திலையும் அவருடைய இத்திபா, அவரை பின்பற்றுவதிலையும் அமைந்திருக்கிறது. நாம் இன்றைய நிகழ்வுகள் அமெரிக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு களங்கம் கற்பிருந்தால் அது கலங்காது, அந்த இடத்தை போய் சேராது. ஆத்திரம் அடைகின்ற அதே நேரத்தில் விழிப்படைய வேண்டும். இந்த அற்பர்களுக்கு ஏன் இந்த துணிச்சல் வந்தது என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கை வைத்து விட்டார்களே என்றால், அங்கேதான் விழிப்புடன் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிஸ்னி, லா இலாஹ இல்லல்லாஹ் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே எப்படி இவர்கள் நுழைய முடியும் என்றால், கோட்டை கதவை யாரு திறந்து விட்டது? கோட்டைக்குள் உள்ளவர்கள் திறந்து விட்டார்கள். கலிமாவுடைய கோட்டையை முஸ்லிம்கள் உடைத்து விட்டார்கள். சுன்னத்தை கலட்டி வீசி விட்டார்கள். ஷரியத்தை புறக்கணித்து விட்டார்கள். நாம் யஹூதியத்தை, நஸ்ரானியத்தை வாழ்க்கையின் அலங்காரமாக மாற்றிவிட்டோம். எங்களுடைய உடையில் வெளிப்படுவது என்ன? சுன்னத்து வெளிப்படுவதா, யஹூதியத்து வெளிப்படுகிறதா? எங்களுடைய திருமணத்திலே வெளிப்படுவது என்ன? சுன்னத்தா, ஷரியத்தா, யஹூதியத்தா? எங்களுடைய பொழுதுபோக்கிலே வெளிப்படுவது என்ன? எங்களுடைய சிந்தனையிலே இடம் பிடித்திருப்பது என்ன? சரி, நாம் தான் கோட்டையை உடைத்து விட்டோம். நுழைந்தார்கள் யஹூதியில், கைவிப்பது ஒன்றுமில்லை, எல்லாம் கலந்து போய்விட்டது. மிச்சம் உள்ளது ஒன்றே ஒன்றுதான், முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் மிச்சமாயிருக்கிறது. அதிலே நெய்யாண்டி பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். தைரியத்தை கொடுத்தது முஸ்லிம்களுடைய மடத்தனமும் ஏமாந்த தன்மையும் தான். நாம் எங்களுடைய சுன்னத்திலே உறுதியாக இருந்திருந்தால், நாம் எங்களுடைய ஷரியத்திலே உறுதியாக இருந்திருந்தால், எப்படியான ஒரு தைரியம் அவங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. சரி, ஈரான் கைப்பற்றப்படுகிறது. சைனாவிடத்திலே மன்னிடத்திலே வந்து உதவி கேட்கின்றார்கள். சைனாவுடைய மன்னன் முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு கடைசியாக சொன்னான், வந்திருக்கக்கூடியவர்களே மறைமுகமான உதவி பெற்றவர்கள், இவர்களை முற்றி மோதி வெற்றி கொள்ள முடியாது. போற வழியில் பெரும் மழை இருந்தாலும் அது இவர்களுக்கு இடம் கொடுத்து வெடித்து இடம் கொடுத்து விடும். இதனால நீங்கள் சரணடைந்து விடுங்கள், ஒட்டு கொடுத்து விடுங்கள். பல விஷயங்களை பேசிவிட்டு கடைசியில் சொன்னான். ஒரு உபதேசம் சொன்னான், ஒரு புத்திமதி சொன்னான், கொஞ்சம் காத்திருங்கள். இவர்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல் என்ற ஷரியத் இருக்கிறது, அதை இவர்கள் என்றைக்கு கைவிடுவார்களோ, ஹராம் ஹலாலுடைய அந்த பார்வை இல்லாமல் போய்விடுமோ அன்று சக்தி பறிபோய்விடும். நம்முடைய காலடியிலே விழுந்து விடுவார்கள். அந்த நாள் வரும் வரை கொஞ்சம் விட்டு வையுங்கள். இன்றைய நாள் அவர்கள் ஷரியத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள், எங்களால் வெல்ல முடியாது. ஷரியத்தை முஸ்லிம்கள் கை விடும் வரை பார்த்துக் கொண்டிருங்கள். விட்டு
விட்டுவிட்டால் நாங்கள் எடுத்து விடலாம், எங்களுடைய கையிலே பொம்மைகளாக மாறிவிடுவார்கள் சைனாவுடைய மன்னன் என்று சொன்னார். சரி, அதனால் இன்று நாம் மறுபக்கம் சிந்திக்க வேண்டும். இழிநிலை இப்படி வருகிறது என்றால், கேவல பேச்சு வருகிறது என்றால், நாம் ஷரியத்தை உள்வாங்கி இருக்கிறோமா, உடைத்திருக்கிறோமா என்பதை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் சிந்திக்க வேண்டும். வெறும் கோஷத்தோடு 2 நாள் முடிகின்ற விஷயம் அல்ல, மூத்து வரையிலே வாழ்க்கையிலே பதிய வேண்டிய விஷயம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் இதாஅத்தும். ஆகவே இந்த நாளில் நாம் அந்த விடயத்தை உள்ளத்திலே பதிய வைத்து உயிரிழக்கும் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திலே களங்கம் வர விடமாற்றோம் என்றும் அவருடைய சுன்னத்துக்களை முழுமையாக பின்பற்றி வாழ்க்கையில் என்னென்ன துறைகளிலே யஹூதியத்தின் நஸரானியத்தின் நுழைந்திருக்கிறோ அவர்களை நாம் இன்றோட கலட்டி வீசி விடுவோம் என்ற உறுதிப்பாடு எடுப்போம். அல்லாஹ்வும் உலகத்தின் நிலைமையை மாற்றி வைப்பான். ஆக வல்ல அல்லாஹ் தஆலா எண்ணங்களிலே ஈமானுடைய உணர்வை எல்லாம் மிகைக்க வைப்பானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தை அனைத்து முஸ்லிம்களை உள்ளத்திலே அல்லாஹ் உயிரோட்டம் உள்ளதாக ஹகீகத்துள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அனைத்து முஸ்லிம்களையும் விழிப்படைய வைப்பாயாக. சுன்னத்தை பின்பற்றி அதை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று கண்ணியமடையக்கூடிய கூட்டமாக யா அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.